ஏன் நான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னா, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு சுவிசேஷத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது, அந்த அளவுக்கு அது என்ன கண்டென்ட் அதில் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவது, ஏன் நான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த இறுதி கட்டளை நம்ம சொல்கிறோம் இல்லையா, லாஸ்ட் கமாண்ட்மெண்ட் அல்லது கிரேட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு அவர் செலவழித்த சமயத்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நீங்கள் படிப்பீர்களானால் இதே விஷயந்தான் அங்கே இருக்குது. சில விஷயம் அங்கே இல்லாதது மார்க்குள்ள இருக்கும். ஆண்டவர் அங்கே என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். இல்லைங்களா? போ, இல்லைங்களா? போ பிரசங்கி, போ பிரசங்கி, சீஷனாக்கு. இதுதான் அங்கே இருக்கிற கண்டென்ட். இப்போ நம்ம நிறைய பேர் எப்படி புரிஞ்சுருக்கிறோன்னா, விசுவாசியாக இருப்பது என்பது ஒரு லெவல், சீஷனாக மாறுறதுன்றது 2வது லெவல்னு நம்ம புரிஞ்சுருக்கிறோம். நான் அதை ஏற்றுக்கொள்கிறதில்ல. நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்களும் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி வேணால் சொல்லலாம், சாதாரண நீங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவராக இருப்பது என்பது ஒரு லெவல், அடுத்து விசுவாசியாகவோ சீஷனாகவோ மாறுவது என்பது 2nd லெவல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வெறும் டேனியல் அல்லது வெறும் ஜோசப் அல்லது மேத்யூ அல்லது ரோசி, மேரி அப்படி பேர் வச்சுக்கிட்டு மட்டும் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சர்ச் மெம்பர்ஷிப் வச்சுக்கிட்டு நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு இது ஒரு லெவல். இது வந்து ரிலீஜியஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறவங்க இவங்க. ஆனால் அடுத்த ஸ்டாண்ட் என்ன தெரியுங்களா? ஒரே ஸ்டாண்டு தான் இருக்க முடியும். அடுத்த ஸ்டாண்ட் என்ன? விசுவாசி அல்லது சீஷன். நீ விசுவாசி என்று அழைக்கப்பட்டால் நீ என்னவாக இருக்க வேண்டும்? யூ மஸ்ட் பி எ டிசைபிள். விசுவாசி வேற சீஷன் வேறன்றதை நான் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்கி அப்புறம் சீஷராக்குகள் சொன்னார் ஆண்டவர். பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது தான்? சீஷன் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சீஷன் தான். நீங்கள் சீஷன் ஆனால் தான் நீங்கள் விசுவாசின்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? சீஷனாக இருக்கணும். வளர்ச்சி வேணால் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சீஷத்துவத்தில் வளரணும்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சீஷனாக மாறணும் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ் கிடையாது. நீங்கள் உள்ளே வரும்போதே என்னவா தான் வரணும்? நீங்கள் சீஷனாக தான் வரணும், இல்லையா? அறிவிக்கப்படும் போதே நீ விசுவாசிக்கும் போதே நீ சீஷனாகத்தான் மாற வேண்டும். சரி, இப்போ நமக்கு வருகிற முதல் பாடம் என்ன? ஏன் நான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்றால், இந்த முதல் குறிப்பு எனக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், அது கிறிஸ்துவின் கட்டளை. தட் இஸ் கிரைஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஏன் நான் அறிவிக்க வேண்டும்? அது யாருடைய கட்டளை? சொல்லுங்க. நான் ஏன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால், இது யாருடைய கட்டளை? இயேசு மகாராஜாவின் கட்டளை, இல்லையா? இது சாதாரண மனிதனுடைய கட்டளை அல்ல. இது யாருடைய கட்டளை? இயேசு மகாராஜாவின் கட்டளை. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏன் நான் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது மகாராஜாவின் கட்டளை, கிறிஸ்துவின் கட்டளை. நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது, ஏன் நான் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த வேண்டும், ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும்? அது கிறிஸ்துவின் தரிசனத்தை வெளிக்கொணர்கிறது. அது கிறிஸ்துவின் தரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தை குறித்த ஒரு பெரிய விஷன், ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம் இருந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு,
யாக்கோபு என்பவர்களுடனே பந்தி இருப்பார்கள். லூக்கால 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபும் சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். நீங்களோ அழுகையும் பற்கடிப்பும் இருந்த இடத்துக்கு என்ன செய்வீங்க? போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோவிங் வேர்சஸ்ல ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் எங்கே வருவார்கள்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வருவார்கள். இல்லையா? இயேசு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி பேசும்போது அந்த கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுங்களா? 100க்கு அதிபதி, அவன் ஒரு ரோமனாக இருந்திருக்கான். அவன் புறஜாதியான் தான், யூதன் கிடையாது, அவன் ரோமன் தான். ரோமனாக இருந்த ஒருத்தன் வந்து இயேசுநாதர்கிட்ட கேட்குறான், என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் அவனை என்ன ஆக்கணும்? சுகமாக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் வந்து அவனை சுகப்படுத்துகிறேன். அப்போ அவன் என்ன சொன்னான்? நீர் அங்கே வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் அதிகாரம் உள்ளவன் தான், ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் என்னாவான்? சொஸ்தமாவான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, காண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து என்ன அடைவார்கள்? பங்கடைவார்கள். இல்லையா? அப்போ என்ன இருக்கிறது? சுவிசேஷம் எதற்காக அறிவிக்கப்பட வேண்டும்? அது கிறிஸ்துவின் தரிசனத்தை நமக்குள்ளே இது கொண்டு வருகிறது. இல்லையா? ஆண்டவருக்கு வந்து எங்கிருந்தெல்லாம் மக்கள் வரணும்? ஒரு திசையிலிருந்து இல்லை, 2 திசையிலிருந்து இல்லை, எத்தனை திசையிலிருந்து வரணும்? 4 திசைகளிலிருந்தும் வர வேண்டும். 4 திசைகளிலிருந்து வர வேண்டும் என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யப்பட வேண்டும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும். இல்லையா? இது 2வது ரீசன். ஏன் நாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவின் கட்டளை. 2வது, அது கிறிஸ்துவின் தரிசனத்தை அது கொண்டுள்ளது. 3வது, அது கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை உள்ளடக்கியது. இந்த காஸ்பல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது நாம் எதை உணர்கிறோம் என்றால், கடவுள் ஆத்துமாக்களுக்காக வைத்திருக்கிற மனதுருக்கத்தை அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்க்காலாக, சேனலாக இருக்கிறது தான் நமக்கு அவருடைய வார்த்தை. சரிங்களா? அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு போகும்போது நீங்கள் எதை கொண்டு போகிறீங்க? யூ ஆர் டேக்கிங் காட்ஸ் கம்பேஷன் டு பீப்புள். கடவுளுடைய மக்களுக்கு நீங்கள் எதை கொண்டு போகிறீங்க? கடவுளின் மனதுருக்கத்தை கொண்டு போகிறீங்க. வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து 38வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதி. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, வாசிக்கிறோம் இல்லையா? இயேசுவின் இடத்துல நிறைய மக்கள் வந்தபோது சீஷர்கள் அவர்களை பார்த்த பார்வை வேற. சீஷர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பேர்டன்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவங்களை எப்படி பார்த்தாராம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் சிதறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னிடத்தில் வந்ததை அவர் சந்தோஷமாக நினைத்தார். அதனால தான் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிங்க. நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக அவர்கள் இருந்ததினாலே அவர்கள் மேல் என்ன செய்தார்? மனதுருகினார். இல்லையா? உலகத்தில் யார் கிறிஸ்துவை அறியவில்லையோ அவன் யாராக இருக்கிறான்? யார் கிறிஸ்துவை அறியலையோ அவன் யாராக இருக்கிறான்? மேய்ப்பன் இல்லாத ஆடு. இல்லையா? ஒருவேளை கிறிஸ்தவங்கன்ற பேரில் இருக்கிறவங்களே ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்க யார் தான்? அவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடு தான். ஒரு சந்தேகமே கிடையாது. சரிங்களா? மேய்ப்பன் இல்லாத ஆடு. அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை குறித்து இயேசு என்ன கொண்டார்? மனதுருக்கம் கொண்டார். இல்லையா? அவர்கள் அவரிடத்தில் வந்ததை அவர் சுமையாக நினைக்கவே இல்லை. சீஷர்கள் பல நேரத்தில் இந்த ஜனங்க கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் எரிச்சல் வந்துச்சு அவங்களுக்கு. எப்போ பார் சாப்பிட்றது கூட விடாமல் இப்படியே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய கஷ்டம்னு அவங்க நினச்சாங்க. 5 அப்பம் 2 மீன் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னால்
நீங்கள் அந்த பேசேஜை மத்தேயு மார்க்கு எல்லாத்தையும் படித்து பாருங்களேன். ஒரு சுவிசேஷத்தில் வரும், ஆண்டவர் சொல்லுவார், வாங்கப்பா கொஞ்சம் தனியாக போகலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்கிறது டைம் இல்லை, நமக்கு சாப்பிட்றது கூட டைம் இல்லை, வாங்க கொஞ்சம் தனியாக போயிடலாம் அப்படின்னு இவங்க தனியாக போனால் இயேசுநாதர் அங்கே போகிறாருன்னு கேள்விப்பட்டு ஆல்ரெடி மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஐயையோ இவனுங்களுக்கு தப்பிச்சு இங்கே வந்தால் இவனுங்க ஆல்ரெடி எங்கே உட்காந்துருக்கானுங்க, இங்கே உட்காந்துருக்கானுங்களேன்னு உண்மையிலே சொல்லுங்கள், சீஷர்களுக்கு அவங்க மேலே என்ன வந்திருக்கும், கொஞ்சம் எரிச்சல் தான் வந்திருக்கும் இல்லையா. சொன்னதே ஆண்டவர் தான், வாங்க கொஞ்சம் தனியாக போகலான்னு. ஆனால் அங்கே தனியாக போனால் அதுக்கு வேலையே இல்லை. ஆனால் ஆண்டவர் அது சுமையாக நினைக்கல. அவர்கள் மேல் மனதுருகினார், அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குனார், அதுக்கப்புறம் சரீரத்துக்கு வேண்டிய சாப்பாடையும் கொடுத்து அவங்களை அனுப்பினார் இல்லையா. அப்போ கிறிஸ்துவின் நற்செய்தியை நான் ஏன் அறிவிக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை கொண்டுள்ளது. நான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நான் எதை கொண்டு போகிறேன், கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை கொண்டு போகிறேன். கடவுள் உங்கள் மேலே எவ்வளோ மனதுருகி இருக்கிறார், உங்களை அவர் எவ்வளோ நேசிக்கிறார் அப்படின்றத அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால தான் நம்ம அறிவிக்கணும். 4வது அது என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பிற்கான அதிகாரத்தை கொண்டுள்ளது. நான் பிரசங்கிக்கிற நற்செய்தி எதை கொண்டுள்ளது, பாவ மன்னிப்பிற்கான அதிகாரத்தை கொண்டுள்ளது. சரிங்களா, பாவ மன்னிப்புக்கான அதிகாரம் அந்த நற்செய்தியில் இருக்குது. இப்போ நான் சொல்கிற செய்தியை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு எதிலிருந்து விடுதலை இருக்குது. ஏன் நான் என்ன சொல்கிறேன் சொல்லும் போதே, இப்போ நான் சொன்ன அந்த 6 கண்டென்ட்டை பாருங்கள். கடவுள் மனிதன் மேல் அன்பு வைத்தார், அதனால் தம்முடைய நேசகுமாரனை உலகத்தில் அனுப்பினார். அவர் என்ன செய்தார், மனுஷருடைய பாவத்துக்காக என்ன செய்தார், மரித்தார். அப்புறம் 3வது நாள் என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். மரித்தார் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது பாவ மன்னிப்புக்கான அதிகாரம் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது, இயேசுவினிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை நான் என்ன செய்கிறேன், அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். வேற எங்கேயும் உனக்கு என்ன கிடையாது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் என்ன சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இல்லையா. இப்போ நமக்கு தெரியும் அந்த சம்பவம். எதை பிரித்து இறக்குனாங்க அவனை, ஓட்டை பிரித்து தான் கீழே இறக்குனாங்க அவனை இல்லையா. அப்போ இவங்களுக்கு ஒரு கோவம் என்னென்னா, முதல்ல ஓட்டை பிரித்து உள்ளே இறக்குறதே வன்முறையாக தெரியுது, அதில் வேற சுகமாக்கிட்டு போக வேண்டியது தானே. இவர் அவனை பார்த்து என்னன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, எல்லாம் மனசுக்குள்ளே கொந்தளிக்கிறாங்க இல்லையா. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார், எது எளியது எனக்கு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எளியதா, அல்லது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன்னு சொல்கிறது எது எளியது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். 10வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றார். ஓங்கி அடித்தார் ஆண்டவர், ஒரே அடியா. என்ன அடித்தார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன இருக்கிறது. when you take the good news to people, இதான் நடக்கும். நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு போகும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிற செய்தியில் உனக்கு என்ன இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது. நீ அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வாயானால் உனக்கு பாவத்தை மன்னிக்கப்படும். அந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம், அந்த முழு தகுதியும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்குது. பொதுவாக நம்ம காஸ்பல் சொல்லும்போது நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, மற்ற மதத்தினரை புண்படுத்தும் வண்ணமாக பேசுவது. அது இப்படி இது இப்படி, அதை நம்பாது, இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம எதை சொன்னால் போதும், இயேசு யாருன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதோட விட்டுருங்க, போதும், அது போதும். அடுத்ததை பற்றி நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லவே இல்லை இல்லையா. அவங்க மனசை நீங்கள் புண்படுத்தவே வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ன செய்கிறான்னு மட்டும் சொல்லுங்கள். இயேசு என்ன செய்கிறார், இப்போ நான் சொன்ன கண்டென்ட்டை நீங்கள் ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்கான அதிகாரம் உள்ளவர்.
இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒருத்தர் அந்த செய்தியை கேட்டு வந்தான்னா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா, அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்பட்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. சரிங்களா? 5வது, நம்பர் 5, ஏன் நான் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும்? அந்த சுவிசேஷம் என்ன கருத்தடக்கத்தை கொண்டுள்ளது? 5வது, அது கிறிஸ்துவின் நற்செய்திக்கான உட்பொருளை கொண்டுள்ளது. ஆண்டவர் இந்த காஸ்பலுக்குன்னு ஒரு சென்டர் தீம் ஒன்று வச்சிருக்கார், ஒரு மைய பொருளை வச்சிருக்கிறார். நம்ம இன்னைக்கு அதை விட்டுட்டு தான் மற்றது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு. பழனியில் இறை அன்பு திருவிழான்னு எல்லா பாஸ்டர்ஸ் சேர்ந்து வச்சாங்க. அவங்களுடைய எய்ம் என்னன்னா, நம்ம ஒரு பெரிய இடத்த பிடிச்சி ஓப்பன் ஏரில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் இறை அன்பு பெருவிழா நடத்தி புறஜாதி மக்களுக்கு இயேசுவை சொல்லணுன்றதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் 4 நாள் நடந்த கூட்டத்தில் அதை தவிர வேறு எல்லாமே நடந்தது. எதை தவிர? புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு கடைசியாக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா பாஸ்டர்ஸையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போனேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் 4 நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். இறை அன்பு திருவிழா. இறை அன்பு திருவிழாவை இறை அன்பை என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். இறை அன்பு எப்படி முடிஞ்சது? இவங்க முன்னாடி நின்று பயங்கரமாக ஆச்சு பூச்சின்னு கத்தி, கையை தூக்கி காலை தூக்கி அப்படி ஆராதிப்போம் இப்படி ஆராதிப்போம்னு கத்தி கிரவுண்டே அதிர்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணி கடைசியில் யாரோ ஒரு பிரசங்கியார் வந்தார். அவர் வழக்கம் போல் பைபிள்லேருந்து ஒரு பேசேஜை என்னென்னத்தையோ பிரசங்கம் பண்ணி கடைசியில் யார் அந்த மேரி, யார் அந்த ரமேஷ், யார் அந்த சவுப்பு சட்டை தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படி தான் முடிச்சுது. அப்போ நமக்கு இன்னும் என்ன புரியல? வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பலுடைய மையம் என்ன? இப்போ நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். சீஷர்கள் இயேசுநாதரை அனுப்பின உடனே அவங்க புறஜாதிகள்கிட்டலாம் போல, இஸ்ரவேலர்களுக்குள்ளே தான் போனாங்க. இஸ்ரவேலர்களுக்குள்ளே போய் அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ கண்டென்ட் என்னங்க? சென்ட்ரல் மெசேஜ் என்ன? காஸ்பலில் சென்ட்ரல் மெசேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு? மனம் திரும்புதல். இல்லையா? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லி ஆகணும்? அவங்களுக்கு சுவிசேஷத்தை. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடவுள் அன்பு கூர்ந்தார், அவருடைய நேச குமாரனை அனுப்பினார். நீ யார்? ஒரு பாவி மனுஷன், பாவி. அப்போ பாவியான மனுஷன் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதான் மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ். இல்லையா? மனம் திரும்புதல் என்கிற கருப்பொருளை அது உள்ளடக்கி உள்ளது. அதனால தான் பவுல் பிரசங்கம் பண்ணார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொன்னார். இல்லையா? என்னைக்குமே காஸ்பல் சொல்லும்போது மனிதனுடைய பாவத்தை சொல்லாமலோ அவன் பாவி என்பதை உணர்த்தாமலோ காஸ்பல் சொல்ல முயற்சிக்காதீங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே என்ன தெரியுங்களா? உனக்கு பிரச்சனை இருக்கா, வாங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உனக்கு பிரச்சனை எல்லாம் என்ன ஆயிரும்? சரியாயிரும். உனக்கு பணம் இல்லையா, வா. உனக்கு வியாதியாக இருக்குதா, வா. நான் இதெல்லாத்துலேயும் இயேசுநாதர் உதவி செய்ய மாட்டார்னு நான் சொல்லலை. பட் தட் இஸ் நாட் த சென்ட்ரல் மெசேஜ். இல்லையா? மைய செய்தி என்ன? அவன் என்ன செய்யணும்? அவன் மனம் திரும்பணும். ரைட்? ஆறாவது ஏன் நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அப்படின்னா, அது கிறிஸ்துவின் நற்செய்தியின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அந்த நற்செய்தி கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் நற்செய்திக்கு கிறிஸ்துவின் வல்லமை உண்டு. கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையையும் நீங்கள் பிரிக்க முடியாது. யூ கேனாட் செப்பரேட் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். அதே போல கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவினுடைய வல்லமையை அது உள்ளடக்கி உள்ளது. அந்த செய்திக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது. அதை சரியான விதத்தில் நீங்கள் பிரசங்கித்தீங்கன்னா, சரியான விதத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னா அதற்கான அந்த வல்லமையை அது வெளிப்படுத்தும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்
7ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கால ஒரு பரிசேயன் வீட்டுக்கு இயேசு சாப்பிட்றதுக்கு போவார். நீங்கள் அந்த பகுதியில் என்ன வாசிக்கிறீங்கன்னா, அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இயேசுவுக்கு பின்னால் நின்று அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் என்ன செஞ்சா, ஆல் ஆஃப் த சடன் தைலத்தை என்ன செஞ்சா, அவருடைய பாதங்களில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்து அவருடைய பாதங்கள் என்ன செய்தாள், அவள் முத்தமிட்டாள் அப்படின்னு வாசிக்கிறோம். இதை செஞ்ச உடனே எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணாங்க அதை, இல்லையா? அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தவரே இவர் மேசியான்றாரு, அப்புறம் இவர் ரபின்றாரு, தீர்க்கதரிசின்றாரு. எவ்வளோ கேவலமான பொண்ணு அந்த அம்மா வந்து இவர் காலை தொட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா, அதெல்லாம் அவர் சகிச்சிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கதை சொல்கிறாரு ஆண்டவர். யாருக்கு? இந்த விருந்துக்கு கூப்பிட்டவனுக்கு, சீமோனுக்கு சொல்கிறாரு. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசும் இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தாங்க. 2 பேருக்கும் கடன் கொடுத்தவர் மன்னிச்சிட்டாரு. யார் அதிகமாக அன்பு கூறுவான்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, யார் அதிகமாக அன்பு கூறுவா? 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவன். அதே மாதிரி தான் இந்த அம்மான்ட்டார் ஆண்டவர். சரிங்களா? ஒரு யூதனுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறவருக்கு என்ன கனத்தை கொடுக்கணுமோ அந்த கனத்தை நீ எனக்கு கொடுக்கல. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு யூதர்கள் வீட்டுக்கு ஒரு கனமுள்ள ஒரு விருந்தாளி போனார்னா வாசலில் போய் அவங்கள வரவேற்பாங்க. வாசலில் போய் வரவேற்று அவங்க தலையில் முதல்ல அவங்க எண்ணெய் வச்சு நெற்றியை முத்தமிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியே உட்கார வச்சு, அந்த ஊர் வந்து ஃபுல்லாக மணல் தானே, பாலைவனம் தானே, காலெல்லாம் தூசியாக இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற அடிமையை கூப்பிட்டு அனுப்புவாங்க. அவர் வந்து அந்த செருப்பெல்லாம் அவுத்து வச்சு காலை சுத்தம் பண்ணி அவர் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ எதையுமே செய்யலை எனக்கு, ஆனால் இவளோ உள்ளே வந்ததிலிருந்து தன் கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் அதை துடைத்து ஓயாமல் முத்தம் செய்தால்னு எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் அவளை ஹானர் பண்ணார். ஒரு தகவல் நான் சொல்கிறேன். இந்த தைலம் ஊற்றின சம்பவம் 4 காஸ்பல்லையும் இருக்குது. எல்லா காஸ்பல் பின்னாலையும் இருக்கும். மத்தேயுக்கு போய் கடைசியில் இருக்கும், மார்க்கில் கடைசியில் இருக்கும், லூக்கால இங்கே 7ல் வருது, அப்புறம் யோவான்லையும் இது இந்த 12வது அதிகாரத்தில் வரும். மரியாள் வந்து என்ன செஞ்சா, ஊற்றுனான்னு சொல்லி. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த 3 வேற. இது ஒரு தகவல் தான் உங்களுக்கு. மத்தேயுவில் வர்றது, மார்க்கில் வர்றது, அடுத்து எங்கே வர்றது, யோவானில் வர்றது ஒரே விஷயம். அந்த தைலத்தை ஊற்றுனது யாருன்னா மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி மரியாள். ஆனால் இந்த தைலத்தை ஊற்றுனது லூக்கா 7ல் பாவியான ஸ்திரீ. இவ வேற. பாவியான ஸ்திரீனா இம்மாரல் பொண்ணு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை சரியில்லை, ஏதோ அவங்க வந்து இந்த ப்ராஸ்டியூஷனில் இருந்திருக்கணும், அதான் அதோடைய பேக்ரவுண்ட். அப்போ அந்த அம்மாவை தான் இந்த சீனில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ மரியாள் ஒரு நல்ல விசுவாசி இல்லையா, இயேசுவை நேசித்த ஒரு மகள். ஆனால் இவளுக்கும் இயேசுநாதருக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவின் வல்லமை எப்படிப்பட்டது. 3 காரியத்தை, அதாவது he broke 3 barriers, 3 தடை கற்களை அல்லது தடைகளை ஆண்டவர் அந்த இடத்துல தகர்த்தெறிந்தார். சரிங்களா? முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி விருந்து நடக்கும்போது இந்த விருந்துக்குரிய பேக்ரவுண்டை நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான விருந்துகள் நடக்கும்போது இந்த குறிப்பிட்ட விருந்துகளில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. முதல்ல யாருக்கு அனுமதி கிடையாதுங்க? பெண்களுக்கு. அங்கே அது யூத ஸ்திரியோ, அது நல்ல ஸ்திரியோ, கெட்ட ஸ்திரியோ, யாருக்குமே லேடிஸ் ஆர் நாட் அலோட். சரிங்களா? முதலாவது பெண்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது. இரண்டாவது, அது வந்து ரொம்ப க்ளோஸ்டாலாம் இருக்காது. அந்த ரூம் வந்து அந்த கதவு வந்து திறந்தே தான் இருக்கும். அதை யாரும் மிஞ்சி உள்ளே வரமாட்டாங்க, ஏன்னா அங்கே அனுமதி இல்லைன்னு தெரியும். ஸோ அவங்க யாரும் வரமாட்டாங்க. சரிங்களா? அப்போ பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, முதலாவது வரவே கூடாது. பெண்கள் வரவே கூடாதுன்ற இடத்துல யார் வந்திருக்கிறா, ஒரு வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண் உள்ளே வந்துட்டா. யூத விருந்துகள் நடக்கும்போது கெஸ்ட் வந்து ஒரு இப்படி சைடில் இப்படி வச்சுட்டு இந்த ஒரு சைட் போஸ்டரில் தான் படுத்திருப்பார். சரிங்களா? நம்மளை மாதிரி சாம்பார் ரசம்னு உரிச்சு குடித்தா புறை எரிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, ட்ரை ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் இப்படி ஒரு சைடில் இப்படி படுத்திருப்பாங்க, லேசாக சாய்ஞ்ச மணிக்கு காலை 2ஐயும் மடக்கி வச்சுருப்பாங்க. இப்படி படுத்து சைமானமாக படுத்து காலை என்ன செஞ்சுருப்பாங்க, மடக்கி வச்சுருப்பாங்க. அப்போ கால் எங்கே இருக்கும், பின்பகுதியில் இருக்கும். அதனால தான் அப்ரோச் பண்ணாங்க வந்து. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன,
அவ உள்ளே வந்தபோது 3 தடைகளை உடச்சிக்கிட்டு தான் உள்ளே வந்தாவும். இயேசுநாதர் அந்த 3 தடைகளை உடச்சிட்டு வந்த அந்த பொண்ணை ஆண்டவர் ஆதரிச்சார். அவளை எல்லாரும் முன்னாடி ஹானர் பண்ணி அவள் பாவத்தை மன்னிச்சு அனுப்பினார். முதல்ல வந்து அவள் பொம்பளை உள்ளே வரவே கூடாது. அதுவும் என்ன பொம்பளை? ஒழுக்கங்கிட்ட பொம்பளை இல்லையா? அப்போது அவள் ஒழுக்க நிலை வாழ்க்கையில் தவறினவள் அப்படிங்கிற ஒரு தடை அவளுக்குள்ளே இருந்தது. அவள் பார்த்தா இதெல்லாம் பார்த்தா அவரை பார்க்க முடியாது, நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன், அவர் காலில் போய் விழுந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அதுக்கு பிறகு அவள் கண்டிப்பாக அந்த தவறான வாழ்க்கைக்கு போயிருக்க முடியாது, போயிருக்க மாட்டா. அந்த நற்செய்தி கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா அபாகா அபாகா.